தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நியமன தேர்வில் அறிவியல் ஆசிரியர்களுக்கான முதன்மை பாடங்களில் முக்கிய முதன்மை பாடமாக விளங்குகின்ற பயாலஜி ஆசிரியர்களுக்கான விலங்கியல் பாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ விலங்கியல் பாடத்தில் மொத்தம் 180 கேள்விகள். அதில் முதல் 30 கேள்விகள் தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்காகவும், மீதி இருக்கிற 150 கேள்விகள் முதன்மை பாடம். அப்போ இந்த நியமன தேர்வில் முழுக்க நீங்கள் படித்த யூஜி பிஜியில், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எம்எஸ்சி பிஎட் என்று உங்களுடைய கல்வி தகுதி இருந்துச்சுன்னா, நீங்கள் எம்எஸ்சியில் அதாவது யூஜியில் நீங்கள் படித்த முதன்மை பாடத்திலேருந்து 150 கேள்விகள், அந்த 150 கேள்விகளில் அதிக மதிப்பெண். இங்கே இவ்வளோ குறைந்தபட்ச கட் ஆஃப்லாம் கிடையாது. ஏன்னா இப்பொழுது முதன்மை தேர்வில், முதல்நிலை தேர்வில் குறைஞ்சபட்ச பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி குறைஞ்சபட்ச கட் ஆஃப் இருந்துச்சு. ஆனால் முதன்மை தேர்வில் அப்படி கிடையாது. ஹையஸ்ட் மார்க்கு, இப்போ எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பிக்கு ஜுவாலஜிக்கு ஆசிரியர், அதாவது அறிவியல் ஆசிரியர்கள் ஒரு 250 பேர் எடுக்கிறாங்கன்னா, அதில் பயாலஜியில் மட்டும் 175 டீச்சர்கள் என்றால், எழுதுனவங்களில் பேரில் யார் அந்த 175க்குள்ளே அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்களோ, ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு தான் இந்த தேர்வுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதை நினைவு கொண்டு நீங்கள் இந்த நியமன தேர்வில் உங்களுடைய முழு மதிப்பெண்ணும் எங்கே இருக்கணும்னா உங்களுடைய முதன்மை பாடத்தில் இருக்கணும். அந்த வகையில் நாம் இப்போ கடந்த எபிசோடில் யூஜிடிஆர்பியில் விலங்கியல் பாடத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அந்த முதல் எபிசோடில் நம்ம முதுகு நாணற்றவை பற்றி பார்த்தோம், அதில் பிளாஸ்மோடியத்தை பற்றி பார்த்தோம். அதே இதில் நாடாப்புழுவை பற்றி பார்த்தோம். அந்த நாடாப்புழுடைய தொடர்ச்சி தான். அந்த நாடாப்புழுவினுடைய தலைப்பகுதி ஸ்கோலக்ஸ் என்று அழைப்பாங்க. நாடாப்புழுவின் உடலின் முன்முனையில் இந்த ஸ்கோலக்ஸ் அல்லது தலைப்பகுதி அமைந்திருக்கும். அந்த தலைப்பகுதி குண்டூசியின் தலையளவு மாதிரி இருக்குமா. அதை தொடர்ந்து ஸ்கோலக்ஸின் மேல்முனையில் வட்டமான சிறிதளவு புடைத்த ராஸ்டெல்லம் என்ற அமைப்பு இருக்குமா. அப்போ ராஸ்டெல்லத்தின் கீழ்ப்பகுதியில் இரு சுற்றாக நுண்ணிய கைட்டின் என்ற பொருளான வளைந்த கொக்கிகள் காணப்படும். அப்போ உள்வரி தசையில் பெரிய கொக்கிகளும், உள்வரையில் பெரிய கொக்கிகளும் வெளிவரிசையில் சிறிய கொக்கிகளும் அமைந்திருக்குமா. அப்போ இந்த ஸ்கோலக்ஸின் 4 பக்கைகளிலும் கோப்பை போன்ற உறிஞ்சிகள் காணப்படுகின்றன. கோப்பை போன்ற உறிஞ்சிகள் இருக்குமா. இந்த உறிஞ்சிகள் மற்ற கொக்கிகளுக்கு ஒட்டுண்ணி விருந்தோமியின் குடல் சுவற்றோடு நன்றாக பற்றி கொள்ள உதவுகிறது. கொக்கிகள் குடல் சுவற்றில் நன்றாக பற்றி கொள்ள உதவுதான். அப்போ நாடாப்புழுவின் கழுத்து பகுதி பாருங்கள். அடுத்தது நாடாப்புழுவின் கழுத்து பகுதி மற்றும் 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதில் தலைப்பகுதி ஸ்கோலக்ஸின் பேர். ரெண்டாவது நாடாப்புழுவின் கழுத்து பகுதிக்கு இந்த நாடாப்புழுவின் ஸ்கோலக்ஸின் பின்பகுதியில் மெல்லிய குறுகிய கண்டங்களற்ற கழுத்து பகுதி காணப்படுகிறது. கண்டங்களற்ற கழுத்து பகுதியா. அப்போ இந்த பகுதியில் இருந்தால் முகிழ்தல் முறையில் இந்த ப்ரோக்ளாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது. முகிழ்தல் முறையில் ப்ரோக்ளாட்டிகள். இது புதிய கண்டங்கள் தொடர உதவுகிறது. எனவே இப்பகுதி கண்டாக்க பகுதி அல்லது வளர்ச்சி பகுதி என்று அழைக்கிறாங்க. இப்பகுதி தொடர்ந்து வளர்ச்சி அடைகையில் புதிய ப்ரோக்ளாட்டிகளை உருவாக்கும். புதிய ப்ரோக்ளாட்டிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். வளர்ச்சி அடைய இந்த ப்ரோக்ளாட்டிகள் உருவாக்கிட்டே இருக்குமா. அடுத்தது பழைய கண்டங்கள் பின்தள்ளப்பட்டு அது சீராக என்னாகுமா, பெரிதாக வளர்கிறது. இவ்வாறு புதிய கண்டங்கள் அல்லது ப்ரோக்ளாட்டிகள் உருவாக்கும் முறைக்கு பேர் தான் ஸ்ட்ரோலோபைலா. ஸ்ட்ரோலோபைலா ஆக்கம் என்ன அழைக்கிறாங்க, ஸ்ட்ரோரோபைலா ஆக்கம் என அழைக்கிறாங்க. அப்போது இந்த நாடாப்புழுவின் ஸ்ட்ரோரோபில்லா எப்படி இருக்கு பாருங்க. ப்ரோக்ளாட்டிகள் உள்ள உடல் பகுதி ஸ்ட்ரோலோபில்லா என்று அழைக்கிறாங்க. ஒரு முதிர்ந்த நாடாப்புழு சுமார் எவ்வளோ கண்டங்களை உருவாக்குது பாருங்க. 800 முதல் 900 கண்டங்களை கொண்டிருக்கும். முதிர்ந்த மெச்சூர்டு அந்த டீனியா பார்த்தீங்கன்னா சுமார் 800 முதல் 900 கண்டங்களை உருவாக்கி இது குடலின் உள்ளிடத்தில் தொங்கி கொண்டுள்ளது. அப்போ கண்டங்களை 3ஆக பிரிக்கலாம். இந்த கண்டங்களையே நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் முதிரா ப்ரோக்ளாட்டிகள், தட் மீன் இம்மெச்சூர் ப்ரோலாக்டிட்டிஸ், இவை அகலமாக காணப்படும். இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பால் உறுப்புகள் இல்லாமலே, இன உறுப்புகளோ
பால் உறுப்பில் இல்லாமல் வளர்ச்சி நிலையில் இருக்கின்றன. அதுதான் வந்து முதிரா புரோக்ளாட்ஸ். இவைகள் முன் உடலின் முன் பகுதியில் காணப்படுகின்றன. முன் உடலின் முன்பகுதியில் காணப்படுமா. ரெண்டாவது முதிர்ந்த புரோக்ளாட்டுகள்ஸ், மெச்சூர் புரோக்ளாட்டிஸ். இதில் முழுமையாக வளர்ச்சியடைந்த இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படுது. மெச்சூர்ட் அதாவது உடல் இது முழுமையாக வளர்ச்சியடைந்த இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படுமா. அடுத்தது பழுத்த, மூணாவது பாருங்க, பழுத்த புரோக்ளாட்ஸ், தட் மீன் கிரேவ்டு புரோக்ளாட்டிஸ். இவை உடலின் பின்பகுதியில் காணப்படுது. பேக் சைடில் இருக்குமா, பின்பகுதியில் காணப்படும். இவற்றில் கருவுற்ற அண்டங்கள் காணப்படுது. கருவுற்ற அண்டங்கள் தான் இந்த பழுத்த புரோக்ளாட்ஸில் இருக்கும், கருவுற்ற அண்டங்கள். இதனுடைய வாழ்க்கை சுழற்சி பாருங்க. முழுமையாக வளர்ச்சியடைந்த பின்பக்க முடிவில் பழுத்த புரோக்ளாட்டிகள் தனியாகவோ சிறிய சங்கிலியாகவோ பிரிந்து விடுகின்றன. பழுத்த புரோக்ளாட்டிஸ்கள் தனியாகவோ சிறிய சங்கிலியாக பிரிந்துவிடும். பழுத்த புரோக்ளாட்டிகள் பிரியும் போது புதிய கண்டங்கள், ஏற்கனவே நாம் பார்த்தோம், முதிர்ச்சி அடைந்த நாடாப்புழுவில் 800 to 90 கண்டங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ பழுத்த புரோக்ளாட்டிகள் பிரியும் போது புதிய கண்டங்கள் கழுத்து பகுதியில் சேர்க்கப்படுகின்றன. அதில் நாடாப்புழுவின் நீளமும் மாறாமல் உள்ளது. அடுத்தது முட்கள் பழுத்த புரோக்ளாட்டிகளுடன் வெளியேறுகின்றன. எனவே பழுத்த புரோக்ளாட்டிகள் மற்ற விடுபட்ட முட்டுகளும் ஒட்டுண்ணி தொற்றப்பட்ட மனிதனை மலத்துடன் வெளியேற்றப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து பழுத்த புரோக்ளாட்டிகள், விடுபட்ட முட்டைகளும் ஒட்டுண்ணி தொற்றப்பட்ட மனிதனின் மலத்துடன் வெளியேற்றப்படுகிறதா. அப்போ இந்த பழுத்த புரோக்ளாட்டிகள் மற்றும் முட்டைகள் வெளியேற்றம் எப்படி நடக்குதுன்னா, பழுத்த புரோக்ளாட்டிகள் மற்றும் முட்டை கலை மலத்துடன் சேர்த்து இடைநிலை விருந்தோம்பியாக, இந்த இடைநிலை விருந்தோம்பியதுன்னா பன்றி விழுங்க நேரிடலாம். அப்போ அந்த பன்றியின் இரைப்பை அடைந்தவுடன் அனைத்து முட்டைகளும் பழுத்த புரோக்ளாட்டிகளை விட்டு வெளியேறும். அதனுடைய முட்டை பாருங்க, முட்டை வெண்மையாகவும் வட்ட வடிவிலும் உள்ளது. வட்ட வடிவில் இருக்குமா முட்டை. முட்டையின் நடுவில் ஆங்கோஸ்பியா அல்லது எக்ஸாகான் எனப்படும் கரு உள்ளது. அதில் முட்டையுடைய கருவானது தடித்த ஓட்டிலான முட்டைக்குள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ ஆங்கோஸ்பியர் அல்லது எக்ஸாகாந்த். அப்போ ஆங்கோஸ்பியர் ஆனது பன்றியின் சிறு குட்டை அடைந்தவுடனே சிறுகுடலின் சுவற்றை துளைத்து கொண்டு அந்த இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது. சிறுகுடலினுடைய சுவற்றிலிருந்து இரத்த ஓட்டத்தில் போய் நுழைஞ்சி இறுதியில் ஆங்கோஸ்பியர் எலும்பு தசைகளை வந்தடைகிறது. அதில் ஆங்கோஸ்பியர் உடலின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நிலை கொள்ளலாம். ஆங்கோஸ்பியர் உடலில் எந்த பகுதியிலுமா. நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டிசெரக்ஸ் அல்லது பைப்புழு. அதாவது ஆங்கோஸ்பியர் நுண்ணிய பை போன்ற அமைப்புகளாக வளர்ச்சி அடையுது. இந்த நிலைக்கு பேர் தான் சிஸ்டிசெரஸ் அல்லது பைப்புழு என்று அழைக்கிறாங்க. அப்போ சிஸ்டிசெர்கஸ் வெள்ளை நிறத்திலும் நீள்வட்ட வடிவிலும் உள்ளது. இதனை தான் சிஸ்டிசெர்கஸ் செல்லுலோஸ் என்றும் அழைக்கலாங்க. இது ஒரு குழிக்குள் புதைந்த சிறிய ஸ்கோலக்ஸ் அல்லது தலைப்பகுதியை கொண்டிருக்கும். ஸ்கோலக்ஸ் அல்லது தலைப்பகுதி. அடுத்தது பாருங்க, இந்த சிஸ்டிசெரக்ஸ் பன்றியின் உடலிலும் முக்கியமாக வரி தசைகளில் காணப்படும். எந்த தசையிலனா சிஸ்டிசெரக்ஸ் வந்து பன்றியின் உடலில் வரி தசைகளில் காணப்படுமா. சில சமயங்களில் அவைகள் கல்லீரல் மற்றும் நுரையீரல்களிலும் காணப்படும். அப்போ சிஸ்டிசெரக்ஸ் வந்து வரி தசை, கல்லீரல் மற்றும் நுரையீரல்களில் காணப்படுமா. அப்போ மனிதன் சரியாக சமைக்கப்படாத பன்றி இறைச்சியை உண்ணும்போது அவன் வந்து அப்போது அந்த தொற்றுதலை அடைகிறான். அப்போ அந்த சிஸ்டிசெரக்ஸ் உள்ள பன்றி இறைச்சியானது மிசிலி பன்றி இறைச்சி, மிசிலி ஃபோர்க் என்று அழைக்கிறாங்க. ஓகே, சிஸ்டிசெரக்ஸ் உள்ள பன்றி இறைச்சியானது மிசிலி பன்றி இறைச்சி என்னும் அழைக்கிறாங்களே. அதாவது தொற்றுதலை அடைகின்ற அந்த நிலையில் பன்றியுடைய இறைச்சி உண்ணும்போது தொற்றுதலை அடைவான். அந்த சிஸ்டிசெரஸ் உள்ள பன்றி இறைச்சியானது மிசிலி பன்றி இறைச்சி என்று அழைக்கிறான். இது மனிதனின் சிறுகுடலை அடையும் போது சிஸ்டிசெரக்ஸின் பை பகுதியானது தன் அமைப்பினை இழந்து
ஸ்கோலக்ஸ் ஆனது வெளித்தள்ளப்படுகிறது. அப்போ இந்த ஸ்கோலக்ஸ் ஆனது கோழைப்படத்தில் ஒட்டி கொண்டு புரோக்ளேட்டுகளின் வளர்ச்சியை துவக்கிறது. புரோக்ளாரிட்டின் வளர்ச்சியை ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ 3 மாதங்களுக்கு பிறகு தான், எத்தனை மாதம்னா 3 மாதங்களுக்கு பிறகு முழுவதும் முதிர்ந்த நிலையை அடைகிறது. இவ்வகை ஒட்டுண்ணிகளுக்கு மனிதன் என்னாகிறான், மனிதன் தான் முதல்நிலை விருந்தோம்பி, அதில் பன்றி இடைநிலை இன்டர்மீடியேட். அப்போ நோய் உற்பத்தி தன்மை அல்லது ஒட்டுண்ணியின் விளைவு பாருங்க. அப்போ இதில் முதிர்ந்த நாடாப்புழுவால் ஏற்படும் நோய், அதுதான் பேர் டீனியாசிஸ். டீனியாசிஸ், முதிர்ந்த நாடாப்புழுவால் ஏற்படும் நோய் டீனியாசிஸ் என்று அழைக்கிறான். அடுத்தது வயிற்று, இதனுடைய அறிகுறிகள் பாருங்க. அறிகுறிகள் வயிற்று வலி, இன்டைஜஷன் செரிமான்மை, வாந்தி, பசியின்மை, இதெல்லாம் குறைபாடுகளாக ஏற்படுமா. அப்போ பைப்புழுவால் உண்டாகும் இந்த தொற்றுதலுக்கு சிஸ்டிசெரோகோசிஸ் என்று பெயர். ஏற்கனவே பார்த்த நம்ம இதுக்கு என்ன சிகிச்சை? நாடாப்புழுவின் தொற்றுதலுக்கு புழு எதிர்ப்பு மருந்து, ஆன்டி எலிமெந்திட்டிக் மருந்து குறிப்பிட்ட அளவில் தரப்பட வேண்டும். ஆன்டி எலிமெந்திஸ் மருந்து. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு பிளாஸ்மோடியம் பார்த்தோம், ரெண்டாவது டீனியா சோலியம் பார்த்தோம், மூன்றாவது ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ். ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்டு என்பது உருளைப்புழு. இந்த உருளைப்புழுடைய தொகுதி ஆஸ்கோஸ் மித்தெந்திஸ், ஆஸ்கல் மிந்திஸ், வகுப்பு நெமட்டோடெர்டா, நெமட்டோடெர்டா, வரிசை ஆஸ்காரிடே. பரவல் குளிர் பிரதேசங்களை தவிர, கோல்டு ரீஜனை தவிர உலகம் முழுவதும் பரவி காணக்கூடிய இனம்தான் இந்த உருளைப்புழு, குளிர் பிரதேசத்தை தவிர்த்து. அப்போ இதனுடைய வாழிடம் பாருங்க. உருளைப்புழுவானது ஆஸ்காரிஸ் இம்பிரிகாய்ட்ஸ், இது எங்கே இருக்குன்னா மனிதனுடைய குடல் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது. ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் மனிதனுடைய குடலில் ஒட்டுண்ணியாக வாழுமா. இதனுடைய புறத்தோற்ற அமைப்பு, இது மனிதனின் சிறுகுடலில் வாங்கும் ஒரு அக ஒட்டுண்ணி, சிறுகுடலில் வாழும் அக ஒட்டுண்ணியா. உடல் நீண்டு, அதனால தான் இதுக்கு உருளைப்புழுன்னு பேர். நீண்டு உருளை வடிவமாக கூரான இருமுனைகளுடன் உள்ளது. உடல்கள் கண்டங்களற்று இளம் மஞ்சள் கலந்த சிகப்பு நிறத்தை உடையது, கண்டங்களற்று. வாய் அமைப்பு எப்படி இருக்குமா? முன்முனையில் நுண்ணிய பல் போன்ற அமைப்புடன் கூடிய வாய் காணப்படுகிறது. வாய் பாகம் 3 உதடுகளால் சூடப்பட்டிருக்குமா. அதில் இந்த உதடுகளில் 1 மேற்புறமும் 2 கீழ் பக்கவாட்டிலும் பக்கத்திற்கொன்றாக அமைந்துள்ளன. உதடு ஒவ்வொன்றிலும் 2 ஜோடி உணர்ச்சி பேபிலாக்கள் அமைந்துள்ளன. பேபிலாக்கள், உணர்ச்சி பேபிலாக்கள். இந்த புறத்தோற்றத்தில் ஆண் பெண் பால் இன வேறுபாடுகள் நன்கு காணப்படுமா? ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஆண் பெண் பால் இன வேறுபாடுகள் நன்கு காணப்படுகிறது. அதில் ஆண் பெண் உயிர்களில் வேறுபாடுகள். ஆண் எப்படி இருப்பான்னா ஏறக்குறைய 15லிருந்து 30 சென்டிமீட்டர் நீளம் உடையது. இதன் பின்முனை கொக்கி போன்று வளைந்து காணப்படும். அதனுடைய மலப்புலை பொதுவாக கழிவறை துளை அல்லது கிளியோக்கல் துளையாக செயல்படும். இனப்புலையும் மற்றும் மலப்புலையும் இணைந்து பொது கழிவு துளையாகி உள்ளிருக்கும். இது ஆண். ஆண் புழுவில் 2 கயிற்றிலான நுண்முட்டைகள் பொது கழிவு நீக்க துளையில் நீண்டு கொண்டிருக்குமா. ஆண் புழுவில் 2 கயிற்றிலான நுண்முட்டைகள் பொது கழிவு நீக்க துளையில் நீட்டி கொண்டிருக்கும். பெண் புழுவை பொறுத்தவரையும் ஏறக்குறைய 20லிருந்து 40 சென்டிமீட்டர் நீளமுடையது. பாருங்க, ஆண் பார்த்தீங்கன்னா 13, ஆண் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 30 சென்டிமீட்டர், 15லிருந்து 30, வேற பெண் 20லிருந்து 40. பின்முனை நேராக இருக்கும். உடலின் பின்முனைக்கு சற்று முன்னதாக கீழ்ப்புறத்தில் மலைப்புலை இருக்கும். இனப்புலை புழுவினை ஒரு முன்முனையிலிருந்து உடலின் 1/3 பங்கு தூரத்தில் அடிப்புறத்தில் காணப்படும். இவற்றின் உடலில் மலப்புலையும் இனப்புலையும் தனித்தனியே தெளிவுடன் காணப்படும். உடலில் உள்ள மலப்புலையும் இனப்புலையும் தனித்தனியே காணப்படும்.
அப்போ பெண்பால் உயிர்களின் முன்முனையில் வாய்ப்பகுதிக்கு சற்று பின்னே கீழ்ப்பகுதியில் கழிவு நீக்க புலை காணப்படும். அதில் புழுவின் மேலும் கீழும் 2 கோடுகளும் 2 பக்கவாட்டிலும் பக்கத்திற்கு ஒன்றாக 2 கோடுகள் அல்லது மெல்லிய மடிப்புகள் மாதிரி காணப்படுமா. இருபால் உயிர்கள் எப்படி இருக்குன்னா, இதன் முன்முனைக்கு சிறிது பின்னால் வயிற்றுப்புறத்தின் மையத்தில் ஒரு கழிவு நீக்க துளை உள்ளது. 4 நீண்ட கோடுகள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை உடற் சுழற்சியின் மீது செல்கின்றன. அதில் ஒரு கோடு மைய முதுகெலும்பு பகுதி, ஒன்று நடுவயிற்று பகுதி, 2 பக்கவாட்டத்தில் பக்கத்திற்கொண்டு அமைந்திருக்குமா. அப்போ உடலானது மெல்லிய கியூட்டிகளால் சூழப்பட்டிருக்கிறது. உருளைப்புழு உருவானது மெல்லிய கியூட்டிகளால் சூழப்பட்டிருக்கும். இவ்வுரையானது கீழ்ப்புறத்தில் உள்ள எபிடெர்மாஸை சுரக்கப்படும் வாயானது உடலின் முன்முனையில் உள்ளது. இதனை 3 உதடுகள் அல்லது பாப்பிலோக்கள் பாதுகாக்கின்றன. இதில் செரிமான மண்டலமானது சரியாக வளர்ச்சி அடையாத வாய், தொண்டை, வாய் 1, தொண்டை, குடல், மலக்குடல் மற்றும் குகத்துடன் அமைந்துள்ளதான். வாழ்க்கை சுழற்சி பொறுத்தவரையும் ஆண் மற்றும் பெண் உருளைப்புழுக்களின் இனச்சேர்க்கைக்கு பிறகு பெண் புழுவானது ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கும் மேலான முட்டைகளை இடுகின்றன. 2 லட்சத்துக்கும் மேலான முட்டைகள். அந்த முட்டைகள் மலத்துடன் சேர்ந்து வெளியேற்றப்படுகின்றன. கருமுட்டை பொறுத்தவரையும் 16 முதல் 20 நாட்களுக்கு பிறகு சிறிய இளம் உயிராக முட்டைக்குள்ளிருந்து வளர்ச்சி அடையுது. இந்நிலையில் முட்டையானது கருவளர்ந்த முட்டை என்று அழைக்கிறாங்க. இந்த முட்டைகள் மட்டுமே மனிதனை தொற்றக்கூடியவை ஆகும். அப்போ முட்டைகள் தான், அந்த உருளைப்புழுவின் முட்டை தான் மனிதனை தொற்றக்கூடிய நிலை. ஆஸ்காரிஸ் லூம்ரிகாய்ட்ஸ். அப்போ முட்டையின் தகவமைப்பு பாருங்க. இது தடித்த ஓட்டுடன் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். ஓடானது மற்றொரு நிறமற்ற அல்புமின் உரையால் சூழப்பட்டிருக்கும். இவைகள் உலர்தல், உறைதல் அல்லது தொற்றுநோய் கிருமிகளால் பாதிக்கப்படாமல் எதிர்ப்பு திறன் வாய்ந்த முட்டைகளாக உள்ளன. இந்த முட்டைகள் 5 முதல் 6 வருடங்கள் வரை உயிரோடு இருக்குமா. முட்டைகள், அந்த உருளைப்புழுடைய முட்டைகள் ஏற்கனவே உலர்தல், உறைதல் அல்லது தொற்றுநோய் கிருமிகளால் பாதிக்கப்படாமல் அதனுடைய எதிர்ப்பு திறன் வாய்ந்த முட்டைகளாகவே உள்ளன. 5 வருஷத்திலிருந்து 6 வருடங்கள் வரை உயிரோடு இருக்குமா. இதனுடைய பரவ முறை பாருங்க. பரவ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த உருளைப்புழுவினுடைய பரவல் முறை காற்றின் மூலம் முட்டைகளை எடுத்து செல்லப்படுவதால் முட்டைகளானது நீர், உணவு, திறந்து வைக்கப்பட்ட இனிப்புகள், பழங்கள் போன்றவற்றில் காணப்படுகின்றன. இவைகள் ஒட்டும் தன்மையுள்ள இனிப்புகள், தர்பூசணி மற்றும் வெட்டிய பழங்களில் எளிதாக தங்கிடும் உருளைப்புழுவுடைய புழுக்கள். அப்போ அசுத்தமான நீர் மற்ற உணவை கருவளர்ந்த முட்டையுடன் விழுங்குவதன் மூலம் மனிதர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும். குறிப்பாக அசுத்தமான நீர், அசுத்தமான உணவு, கருவளர்ந்த முட்டை, அதன் மூலமாக இந்த உருளைப்புழு மனிதர்களுக்கு தொற்று நோயை ஏற்படுத்தும். முதல் தோல் உரித்தல். அப்போ சிறுகுடலை அடைந்தவுடனே 200 மைக்ரானிலிருந்து 300 மைக்ரான் வரை மிக சிறிய இளம் உயிரி முட்டையிலிருந்து பொரித்து வெளியேறுகின்றன. இந்த இளம் முட்டையிலிருந்து இளம் உயிரியானது தனது வெளித்தோலை உடனடியாக உதிர்க்கிறது. உடனடியாக உதிக்கிறதுனால தான் இது முதல் தோல் உரித்தல் என்கிறோம். இப்போது இதனை ராப்டிட்டி லார்வா, ராப்டிட்டி முதல் தோல் உரித்தல், அதாவது உருளைப்புழுல முதல் தோல் உரித்தலுக்கு பேர் ராப்டிட்டி லார்வா என்று அழைக்கிறாங்க. 2ஆம் தோல் உரித்தல். இந்த லார்வானது சிறுகுடலின் சுவற்றினை துளைத்து கொண்டு இரத்த ஓட்டத்தினை அடைகிறது. சிறுகுடல் ஏற்கனவே பார்த்த மாதிரி சிறுகுடலிருந்து இரத்த ஓட்டத்தை நம்ம துளைத்து கொண்டு உள்ளே அடையுது. பின்னர் லார்வாக்கள், இந்த லார்வா இதயத்தின் வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளை அடைகிறது. அந்த இதயத்துக்குள் இருந்தால் இது நுரையீரலுக்கு போது எடுத்து செல்லப்படுகின்றன. ஃபஸ்ட்டு சிறுகுடல், அதுக்கப்புறம் இரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் இதயம், அப்போ இதயத்திலிருந்து தான் நுரையீரலுக்கு போகுது. 5வது நாளன்று லார்வானது வெளித்தோலை உதிர்க்கிறது. 5வது நாளில் லார்வா வெளித்தோலை உதிர்ச்சா இதுக்கு 2வது தோல் உரித்தல் என்று பெயர். 3வது தோல் உரித்தல். 10ஆம் நாளன்று 3வது தோல் உரித்தல் ஏற்படுகிறது.
இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது தோலித்தல், இது ரெண்டும் எல்லாமே நுரையீரலில் நடைபெறுகிறது. நுரையீரலே இரண்டாவது மற்றும் மூன்றாவது. அப்போ இது 1.3 மில்லிமீட்டர் நீளமுடைய லார்வாக்களை கொண்டிருக்கின்றன. நான்காவது தோலிரித்தல். தற்போது லார்வானது மூச்சு நுண்குழல், மூச்சுகளை குழல் மூலமாக மூச்சு குழலை அடைகிறது. பிறகு தொண்டை பகுதிக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து உணவு குழல் வழியாக இறங்கி சிறுகுறளை அடைகிறன. அப்போ 25ஆம் நாளன்று லார்வா வெளித்தோல் உரிக்கிறது. இது நான்காவது. 25ஆம் நாள், அது நான்காவது. அடுத்தது முதல் உயிரி எப்படி வருது பாருங்க. இது 2லிருந்து 2.5 மாத காலத்துக்குள் பிறகு முதிர்நிலையை அடைகின்றன. அப்போ இந்த மனித உடலில் நடைபெறும் வளர்ச்சி நிலைக்கு தான் இது வெளிப்புற வளர்ச்சி என்று அழைக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் growth இல்லையா. நோயூட்டும் தன்மை. இவ்வகை புழுவினால் ஏற்படும் தொற்றுதலை அஸ்காரிஸ் என்று அழைக்கிறாங்க. நோயூட்டும் தன்மையில் தான் அதுக்கு பேர் அஸ்காரிஸ். இதனுடைய அறிகுறிகள் என்ன பாருங்க. பசியின்மை, குடல் வலி, அஜீரணத்தின் வயிற்று அசௌகரியம், இதெல்லாம் பொதுவான அறிகுறி. இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இதுக்கு அடிக்கடி கேட்பாங்க, அமைதியற்ற உறக்கத்தினை ஏற்படுத்தும். இப்புழுக்கள் குடல் பகுதியினை தடை செய்து குடல்வால், தட் மீன் அப்பெண்டிக்ஸ், குடல்வால் நோயை உண்டாக்கின்றன. அதிக அளவில் முதிர்ப்புழுக்கள் குடலில் காணப்பட்டால் அவை ஒன்றோடு ஒன்று பிணைந்து குடலின் உட்பகுதியினை அடைப்பை ஏற்படுத்தி இந்த அடைப்பை உடனடியாக நீக்க வேண்டும், இல்லெனில் உயிருக்கு ஆபத்தினை கூட இந்த உருளை புழுக்கள் ஏற்படுமா. அப்போ மெயினாக குழந்தைகள் அமைதியற்ற உறக்கத்தினை ஏற்படுத்துவாங்க, தடை செய்து குடல்வால் நோயினை உண்டாக்கிடும். அதிக அளவில் முதிர்ப்புழுக்கள் குடலில் காணப்பட்டால் அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து குடலின் உடற்பகுதியை அடைப்பை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதை விளைவிக்கும். அப்போ இதுக்கு சிகிச்சை என்ன பண்ணுறாங்க? சிகிச்சை, அறுவை சிகிச்சை. சிகிச்சை பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மூலமாக, அதாவது அப்பெண்டிக்ஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை மூலமாக அன்வான்டெல்லாம் பார்த்து முடிப்பாங்க. அப்போது அப்பெண்டிக்ஸ் குடல்வால் ஏற்படுது இந்த உருளை புழுக்களின் தாக்கத்தின் நோயின் தன்மையின் வீரியமே. அடுத்து பாருங்கள், எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. தொகுதி புரோட்டோசோவா, வகுப்பு ரைசோபோடா. ரைசோபோடா எதில் வருதுன்னா சார்கோடினா. இனம் அமிபினா, வரிசை லோபோசோவா. எண்டமீபா ஹிஸ்டாலிகா. வாழும் இடம், வாழ்முறை பாருங்க. வாழும் இடம் முதுகெலும்பற்ற முதுகெலும்புடைய உயிர்களின் குடலில் அக ஒட்டுணியாக வாழும். இது குடல் திசுக்களை பெருமளவில் சிதைத்து, குடல் திசுக்களை சிதைத்து அங்கே உயிர் வாழுமா. மெயினாக எண்டோமீமா திசுக்களை சிதைப்பதாலே இதுக்கு பேரே ஹிஸ்டாலிடிகான்னு பேராம். குறிப்பாக எண்டமீபா, இந்த எண்டமீபா திசுக்களை சிதைப்பதாலே இதுக்கு ஹிஸ்டாலிடிகா என்ன பெயர் பெற்றது. இதனுடைய அமைப்பு பாருங்க, வெப்பம் மிதவெப்ப நாடுகளில் பரவலாக காணப்படும். இது ஓரளவு அமீபாவை ஒத்து இருக்கும். இதனுடைய சைஸ் 7 முதல் 35 மைக்ரான் குறுக்களடை உடையது. ஈரல் கதப்பு வடிவில் அமைந்த பெரிய பெரிய போலிக்கால்களை மட்டுமே கொண்டிருக்கும். இது எங்கே, இந்த போலிக்கால் எங்கே இருக்குன்னா புறப்பிளாசத்தில் காணப்படும். அப்போ அகப்பிளாசத்தில் ஒரு உட்கருவும் உணவு குமிழ்களும் உள்ளன. இதில் உட்கரு குமிழ் வடிவில் மையத்தில் ஒரு எண்டோசோம் எனும் அக உடல் கொண்டது. இதில் உட்கரு சவ்வு விளிம்பில் பல துளைகள் காணப்படும். அப்போ எண்டமீபா ஒரு ஒட்டுண்ணியாதலால் அதனுடைய இயக்க உறுப்பு, தட் மீன் போலிக்காலு குறைவடைந்துள்ளது. அது சுருங்கு நுண்குமிழ் காணப்படுவதில்லை. சுருங்கு நுண்குமிழ் இல்லையா அமீபால, எண்டமீபா ஹிஸ்டாலிக்கால சுருங்கு நுண்குமிழ் காணப்படுவதில்லை. உணவு குமிழ்களில் சிகப்பு இரத்த செல்களும் பாக்டீரியாக்களும் காணப்படுகிறது. இந்த இனத்தின் சிறப்பு பண்பாம். உணவு குழலில், நம்ம உடம்புல குறிப்பாக உணவு குமிழ்களில் சிகப்பு இரத்த செல்களும் பாக்டீரியாக்களும் காணப்படுகின்றன. அப்போ உடல் முழுவதும் பிளாஸ்மெல்லா, உடல் முழுவதும் பிளாஸ்மெல்லா என ஒளி ஊடுருவும் சவினை மூடப்பட்டிருக்கும். கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட். அதாவது எண்டமீபா ஹிஸ்டாலிக்கால
உடல் முழுவதும் பிளாஸ்மெல்லா என்ன ஒளி ஓடுருவும் சவினால் மூடப்பட்டு இருக்குமா? நோயூட்டு முறை இது மெயினாக பெருங்குடலில், தட் மீன் லார்ஜ் இன்டஸ்டைனில் திசுக்களை உண்டு வாழும், திசுக்களை சாப்பிட்டு வாழுமா? இது பெருங்குடலில் தனது வாழ்க்கை சுழற்சியை ஏற்படுத்தால் அமீபிக் வயிற்று கடுப்பு, தட் மீன் சீதபதியை ஏற்படுத்தும். இந்த அமீபா பெருங்குடல் அல்லது கல்லீரலையும் அடைந்து கட்டிகளை ஏற்படுத்தி விடுகின்றன. பெருங்குடல், கல்லீரல், கட்டி. அப்போ நுரையீரல், விந்தகம் போன்றவற்றையும் சிதைத்து விடுவதாக அறியப்படுகிறது. இவ்வாறு உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கு பேர் தான், பல உறுப்புகள் பாதிச்சா அதுக்கு பேர் தான் அமீபியாசிஸ். இது வெப்பமண்டலம் நாடுகளில் ஒரு தொற்று நோயாகவே கருதப்படுகிறது. அடி வயிற்றில் வலி, செரிமான்மையின்மை, தலைவலி இதெல்லாமே இதனுடைய காமன் சிம்டம், அறிகுறிகள். அடுத்தது வாழ்க்கை சுழற்சி. இது உணவு பாதை சுவற்றில் உள்ள உணவு பாதை சுற்றில் போதே இரு சம பிளவு முறையில் பிளவுற்று வெளிவந்தும் ஒரு வலுவுடைய கூட்டுறை சுவரினால் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டுறை கோள வடிவில் அமைந்திருக்கும். இதன் குறுக்குவிட்ட அளவு 6 முதல் 20 மைக்ரான். இந்த கூட்டினில் ஒரு உட்கரு காணப்படுகிறது. இது மேலும் இருமுறை பிளவுற்று 4 உட்கருக்களை, அதாவது 4 உட்கருக்களை என்ன பண்ணுதா? தோற்றுவிக்கிறதா. இதே நேரத்தில் உட்கரு அல்லாதது கூட்டினுள்ளே வளரும் கூட்டுயிருக்கு வேண்டிய உணவு பரவி அமைந்துள்ளதான். அப்போ இதனுக்குள்ள குச்சி வடிவிலான குரோமேட்டிட் உடல்கள் உள்ளன. குச்சி வடிவம். அப்போ கூட்டுரை உயிரி, அந்த கூட்டுயிரிக்கு தான் பேர் சிஸ்டுன்னு பேர். கூட்டுரை உயிரி சிஸ்டு மேலும் வளராக்கம் பெற வேண்டுமாயின், அப்போ அது மீண்டும் ஃபர்தராக டெவலப் ஆகுனா மற்றொரு விருந்தோம்பினில் மாற்றம் பெறுதல் வேண்டும். அப்போ இந்த கூட்டுயிரி உயிரி விருந்தோம்பிலின் மலத்துடன் பெருங்குடலிருந்து வெளிவருகிறது. குறிப்பாக சாதகமான வெப்பநிலை ஈரப்பதத்தில் மட்டுமே இந்த கூடுகள் மண்ணில் உயிர் வாழ முயலும். அப்போ முழுமையான உலர்ந்த மண்ணில் இடப்படும் போது இக்கூட்டு உயிரி இறந்து விடுகிறது இல்லையா? மெயினாக ஈரப்பதத்தில் இந்த கூடுகள் இருக்கும், சாதாரண மண்ணில் இருக்காது. அசுத்தமான நீர், வேகாத உணவு, காய்கறிகளுடன் மற்றொரு மனிதனை என்னவா இதெல்லாம் அடைகிறது. மலத்தில் காணப்படும் கூட்டுரை வீட்டு ஈக்களால், ஹவுஸ் ஃப்ளை இல்லை மஸ்கிட்டோ உண்ணும் உணவினை அடைந்து இறுதியாக மனிதனை அடைகிறது. அப்போ உணவுடன் விழுங்கப்படும் இக்கூட்டு உயிர்களின் சிறுகுடலை அடைகின்றன. இங்கு காணப்படும் செரிமான நொதிகள் கூட்டின் சுவரினை கரைத்து விடுகின்றன. இதிலிருந்து 4 சிறிய அமீபாக்கள் விடுவிக்கப்படுகின்றது. 4 இச்சிறு அமீபாக்கள் சிறுகுடலிருந்து பெருங்குடலை அடைகின்றன. அமீபா சிறுகுடல், சிறுகுடலிருந்து பெருங்குடல் அடைகின்றன. அங்கு சுவரியுள்ள கோளை படத்தினுள் கரெக்டாக கோளை படலம் மியூக்கஸ் புகுந்து விடுகின்றன. அதில் சிறுநாளம் ஒன்று இங்கிருந்து கோளை படலத்தின் அடிப்பகுதியை அடைந்து இங்குள்ள திசுக்களை இரத்த குழல்களை சேதமடைய செய்கின்றன. அப்போ இந்த கூட்டுரி உயிரியை சுமார் 37 டிகிரி செல்சியஸ், 37 மனிதனுடைய சாதாரண வெப்பநிலை எவ்வளோனா, உடலின் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதே பேர்னிட்டில் 98.6 டிகிரி பேர்னிட். இதே கெல்வினா 310 கெல்வின். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுநாளம் ஒன்று இங்கிருந்து கோளைப்படத்தின் அடிப்பகுதி அடைந்து அந்த திசுக்களை இரத்த குழல்களை சேதமடை செய்கின்றன. அந்த கூட்டுரை உயிரி சுமார் 37 டிகிரி செல்சியஸில் இறந்து விடுகின்றன. எனவே எண்டமிபாவின் ஏற்படும் இப்பாதிப்பினை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணணுமா, சுத்தமான நீரில் நன்கில் வேக வைத்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் வேண்டும். அப்போ 37 டிகிரி செல்சியஸ் என்பது சாதாரண வெப்பநிலை தான். அதில் இறந்த போது அப்போ எண்டமிபினால் ஏற்படும் இந்த பாதிப்பை நம்ம தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? சுத்தமான நீரில் நன்கு கழுவப்பட்டதில் வாஷ் பண்ணணும். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.